கரிஹல்லாஹு லிகாஅஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அவனை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை அழைத்து வந்து அமர வைத்து அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த பெரிய ஒரு பாக்கியம், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்று சொன்னால், இவ்வாறு அல்லாஹ்வை ஒன்று கூடி ஞாபகம் செய்தல் என்பது நமக்கு ஒரு பயணம். அதோடு அல்லாஹ் மறந்துடலாமா? அல்லாஹ்வை வாழ்நாளில் மறக்கவே கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மஜ்லிஸ்களை ஏற்படுத்தப்பட்டது. இது போன்ற மஜ்லிஸ்கள் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் என்ன? ஒரு வினாடி கூட நாம் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. ஒரு வினாடி கூட அல்லாஹ்வை நாம் பொடுபோக்காக அவனோடு சந்திக்க விட்டும் அவனுடைய தொடர்பை விட்டும் நாம் நீங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி தரான். அப்ப இந்த மஜ்லிஸ்ல என்ன சொல்லி தரப்படுது? இந்த மஜ்லிஸ்ல என்ன சொல்லி தரப்படுது என்று பார்த்தால், அல்லாஹ்வை எப்படி ஞாபகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வோடு எப்படி நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலாவை எப்படி நாம் அணுக வேண்டும், முதல்ல அல்லாஹ்வை நாம் அவனோடு நாம் சந்திக்க வேண்டும், அவனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதல்ல ஆசைப்படணும். எந்த ஆசை முதல்ல வரணும்? அல்லாஹ்வை நாம் ஒரு வினாடி கூட விடாமல் ஞாபகம் செய்து கொண்டே இருக்கணும் என்ற ஆசை முதல்ல மனதுக்கு வரணும். நான் சதா அல்லாஹ்வோடு தொடர்பிலேயே இருக்கணும். நம்ம யாரோட என்ன ஆகிறோம்? ஒரு டச்சிங் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு சேர்க்கை என்னவாகுது? இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நாம இங்க வந்து விட்டாலும் நம் மனைவியோட சிந்தனையால் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? டச்சிங் இருந்துகிட்டு தான். நம் பெற்றோர்களோடு, நம்முடைய படிப்போடு, நம்முடைய கடையோடு, நம்முடைய வியாபாரத்தோடு, ஒவ்வொரு விஷயத்தில் நாம் எதை விட்டு விட்டு வந்திருக்கிறோமோ அதனோட ஒரு சம்பந்தம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒண்ணு சிந்தனையால ஏதோ ஒரு அடிப்படையில என்ன ஆகுது? இந்த துன்யாவுடைய வஸ்துக்களோடு நம்முடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த வஸ்து எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கோம். எங்கேயோ இருக்கிறாங்க, நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனா அதனோட நம்முடைய சிந்தனையால் என்ன வச்சுக்கிட்டே இருக்கிறோம்? தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கடையோட தொடர்பு என்ன ஆகுது? நமக்கு இருந்து கொண்டே இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நிறைந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறோம். அல்லாஹ் யார் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறோம். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம கூட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா சூழ்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவையும் யார் சூழ்ந்திருக்கிறான்? அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். இன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலையும் பிரசன்னமாக ஹாதிராக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் என் கூட இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் என் கூட இருக்கிறான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு நான் ரொம்ப சமீபமா இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்க இருக்கிறான் அல்லாஹ் தஆலா? உன் உயிரை விட உனக்கு நான் நெருக்கமா இருக்கேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும் வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்,
அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, அந்த மனிதனுக்கும் அவனுடைய கல்புக்கும் நடுவில் நான் இருக்கிறேன். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உங்க ஒவ்வொரு வஸ்துவிலையும் நான் ஹாசிரா இருக்கிறேன், நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரின் நரம்பை விட உங்களுக்கு நான் ரொம்ப சமீபமா இருக்கிறேன், நெருக்கமா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல சொல்றான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் நான் இருக்கிறேன். ஆக எல்லாவற்றை விட நமக்கு ரொம்ப நெருக்கமா யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். நம் உயிரை விட நமக்கு ரொம்ப நெருக்கமா யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். நம் உள்ளத்தை விட நமக்கு நெருக்கமா யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான். ஆனா நம்மை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடனும் நாம் சிந்தனையால் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்முடனே இருக்கிறான், நம் கூடவே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய சிந்தனை இல்லவே இல்லை. நம்முடைய சம்பந்தம் என்னவாகவே இல்லை, இரவே இல்லை பாரு. அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்துவதுடைய நோக்கம்தான் இது போன்ற திக்ரு மஜ்லிஸ்கள். திக்ரு மஜ்லிஸ் நோக்கம் என்ன? நம்ம கூட இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவை நான் சதா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல இந்த ஆசை உள்ளத்துல வரும். எந்த ஆசை? நான் அல்லாஹ்வை மறக்கவே கூடாது, நான் சதா அல்லாஹ்வுடைய தொடர்பிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை வரும். ஏன் சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி. இந்த ஹதீஸ் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, மன் அஹப்ப லிகா அல்லாஹி, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆசைப்படுகிறாரோ, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ் ஆசைப்படுறான். யாரை சந்திக்கிறத? அல்லாஹ்வை சந்திப்பதை யார் ஆசைப்படுகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் ஆசைப்படுறான். மன் கரிஹ லிகா அல்லாஹி, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறாரோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். யாராவது அல்லாஹ்வை சந்திக்க வெறுப்பாங்களா? யாராவது? எல்லாமே அல்லாஹ்வை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைதான் படுவாங்க. அல்லாஹ்வை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைதான் படுவாங்களே தவிர யாராவது வெறுப்பாங்களா? ஆனா அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பாரோ, அப்ப வெறுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறார்களோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். அப்ப இந்த இரண்டு கூட்டத்துல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கணும்? ஒரு கூட்டம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுற கூட்டம், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கக்கூடிய கூட்டம். இந்த இரண்டு கூட்டத்துல எந்த கூட்டத்துல நாம் இருக்கணும்? அல்லாஹ்வை சந்திப்பதை ஆசை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கவனிச்சிங்களா? இப்ப துன்யாவில் அல்லாஹ் பார்க்க முடியுமா? துன்யாவில் அல்லாஹ்வை இந்த புறக்கண்ணால பார்க்க முடியவே முடியாது. ஒரு நபர் சொல்றாரு, நான் இந்த கண்ணால அல்லாஹ்வை பார்த்தேன் அப்படி ஒரு நபர் சொல்லான்னு சொன்னார், பொய் சொல்றான்னு. அவர் பொய்யர். துன்யாவில் இந்த கண்ணால யாரை பார்க்கவே முடியாது, அல்லாஹ்வை பார்க்க முடியவே முடியாது. அல்லாஹ்வை அகக்கண்ணால என்ன செய்யலாம்? துன்யாவில் உணரலாம். அல்லாஹ்வை அகக்கண்ணால என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை பார்க்கலாம். அது என்ன அகக்கண்ணா? என்ன அகக்கண்ணா? என்ன சுருக்கமா ஒரு விளக்கம் சொல்ற பாருங்களேன். உங்க வீட்டை யோசிங்க. எல்லாருக்கும் வீடு இருக்குல்ல, அல்லா இருக்கிற அந்த வீட்டை யோசிங்க. சிந்தனை வந்துருச்சா? இப்ப அந்த வீட்டை நீங்க எந்த கண்ணால பாக்குறீங்களா, எந்த கண்ணால பாக்குறீங்க? உள்ளத்துடைய கண்ணது. ஒரு உதாரணத்துக்கு அப்படி வச்சிங்க. உதாரணத்துக்கு அகக்கண் ஒன்று இருக்குன்னு விளங்குறதுக்கு நான் சொல்றேன். விளங்குச்சிங்களா? ஆடு இருக்கு பார்த்தீங்களா? ஆடு எப்படி கத்தும்? மேன் கத்தும்ல. உள்ளத்துல சத்தத்தை கொண்டு வாங்க. கேக்குதா? உள்ளத்துல கேக்குதா? வெளிக்காதுல கேட்கல, ஆனா உள்ளத்துல விளங்குதா இல்லையா? ஆடு எப்படி கத்துஞ்சு? உள்ளத்துல சேர்த்து பாருங்க, வருது இல்ல? இது அகக்காது. இது அகக்காதுடைய ஒரு உதாரணம் இது. விளங்குச்சிங்களா? அதே மாதிரி மல்லிப்பூ தெரியுமா? மல்லிப்பூ வாசனை மோந்திருக்கோம்ல. இப்ப அதோடைய வாசனை எப்படி இருக்கும்? உள்ளத்துல யோசிச்சு பாருங்க, வருதா?
உள்ளத்துல விளங்குதா? இது அகத்துடைய மூக்குன்னு அர்த்தம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இந்த உள்ளத்துக்கு ஒரு கண்ணு இருக்கு, இந்த உள்ளத்துக்கு ஒரு கண்ணு இருக்கிறது. அது இந்த புறக்கண் எதையெல்லாம் பார்க்காதோ அது எல்லாவற்றையுமே அது பார்க்கும். மலக்க பார்க்கும், அரிச பார்க்கும், எல்லாவற்றையும் அது சொர்க்கத்தை பார்க்கும், நரகத்தை பார்க்கும், எல்லாவற்றையுமே அந்த கண் என்ன செய்யும்? பார்க்கும். இந்த உள்ளத்துக்கு, இந்த அகத்திற்கு ஒரு காது இருக்கு, அது புறக்காது எதையெல்லாம் கேட்காதோ அது எல்லாவற்றையுமே அது கேட்கும். எது? அந்த உள்ளத்துடைய காது. இந்த உள்ளத்துக்கு என்று சிலர் ஒரு ரெக்கை இருக்கு, அந்த ரெக்கை இருக்கு, அது அல்லாஹு தாலாவுடைய அரிசுல என்னவாகும்? பறக்குமா. அப்படின்னு நான் சொல்லல, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அப்ப அகக்கண்ணால் அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? உணரலாம். அல்லாஹ்வை உணரலாம். அல்லாஹ் எங்க இருக்கிறான் ஜி? நம்ம கூட இருக்கிறோம். இந்த சட்டை நம்ம கூட இருக்கா இல்லையா? இந்த சட்டையை நாம் உணர்றோமா இல்லையா? உணர்றோம். வளைஞ்சிங்களா? இந்த தஸ்பி மிஷின் நம்ம கூட இருக்கு, இதை நம்ம உணர்றோமா இல்லையா? உணர்றோம். இந்த போனு நம்ம கூட இருக்கு, இந்த போனை உணர்றோமா இல்லையா? உணர்றோம். எல்லாவற்றையுமே உணர்றோம். ஹார்ட் நமக்கு நம்ம கூட இருக்குல்ல, ஹார்ட்ல கை வச்சு பாருங்க, துடிக்குது. உணர்றோமா இல்லையா? உணர்றோம். கண்ணுடைய பார்வையை உணர்றோமா இல்லையா? உணர்றோம். காதுல கேட்கறத எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்? உணர்றோம். எல்லாம் நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா வசதியும் நம்ம உணர்றோம். அல்லாவும் நம்ம கூட தான் இருக்கிறோம். அந்த அல்லாவை உணர வேண்டும், அல்லாவை உணர வேண்டும். அல்லாஹ் உணர்துனா என்ன என்று பார்த்தால், அல்லாஹு தாலாவுடைய உலோகியத்தை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் நமக்கு எப்படி தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதை ஒவ்வொரு வினாடியும் விளங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பெயர் தான் அல்லாவை உணர்தல் அர்த்தம். அல்லாஹ் உணர்துனா என்ன? அல்லாஹ் எப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான், எங்க இருந்து அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதை உணர்வதற்கு பெயர் தான் என்ன சொல்லுவாங்க? அல்லாவே உணர்தல் சொல்லி காட்டுவாங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யறோம். இப்ப துன்யாவில் அல்லாஹ் பார்க்க முடியாது. இப்ப அல்லாஹ்வை நாம் துன்யாவில் திக்ர் செய்ய வேண்டும், ஞாபகம் செய்யணும். என்னன்னு அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறது? இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் ஃபுல்லா என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இங்க அல்லாஹ் எப்படி திக்ர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லி கொடுத்தா அந்த முறையை வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். வளைஞ்சிங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்ப அல்லாஹ்வை துன்யாவுல பார்க்க முடியாது, இப்ப அல்லாஹ்வை ஞாபகம் செய்யலாம். துன்யாவில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யலாம். அப்ப அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை யார் பிரியப்படுகிறாரோ அவரை ஞாபகம் செய்வதை அல்லாஹ் என்ன செய்யறான்? பிரியப்படுகிறான். இந்த ஹதீஸுடைய கருத்து. துன்யா லிகா, அல்லாஹ் பார்க்குதல் என்பது கியாமத்து நாள் சம்பந்தப்பட்டது. இங்க லிகாவை கொண்ட நோக்கம் என்ன? அல்லாஹ்வை சதா நினைக்குதல். யார் அல்லாஹ்வை 24 மணி நேரமும் நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா அவனும் 24 மணி நேரம் நினைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வளைஞ்சிங்களா? யார் அல்லாஹ்வை பொடுபோக்காக மறந்து விட்டு செல்கிறாரோ, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லை, ஆனா பொடுபோக்கா என்ன செய்யறாரு? அல்லாஹ்வை மறந்துட்டு போறார். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாமல் பொடுபோக்காக அல்லாஹ்வை மறந்து விட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவரை ஞாபகம் செய்வதை அல்லாஹ்வும் என்ன செய்யறான்? வெறுத்துறோம். அல்லாஹ் பொடுபோக்கா என்ன பண்றான்? விட்டு விடுகிறான். நசுல்லாஹ ஃபனசியஹும், நீங்க அல்லாஹ்வை மறந்தீங்க, உங்களை அல்லாஹ் மறந்துட்டான். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பண்றான்? குர்ஆன்ல சொல்லிக்க நசுல்லாஹ, நீங்கள் அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், ஃபனசியஹும், எனவே அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். அப்ப அல்லாஹ்க்கு மறதி இருக்கா? இல்ல, அவங்க ஞாபகம் செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களை ஞாபகம் செய்வதை பிரியப்படல. விளைஞ்சிங்களா? இப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி ஞாபகம் செய்யறது? விளைஞ்சிங்களா? இப்ப அல்லாஹ்வை எப்படி ஞாபகம் செய்வது என்று பார்த்தா சர்க்கார் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் அந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்ற எண்ணத்தை கொண்டு வரும். ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் அந்த தேவையை யார் பூர்த்தி செய்றா? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான் என்று சிந்தனையை கொண்டு வரும். தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கக்கூடிய அந்த நேரத்துல சிந்தனை எப்படி கொண்டு வர வேண்டும்? யா அல்லாஹ், இந்த தண்ணீரை கொண்டு நீதான் யா அல்லாஹ் தாகத்தை தீர்க்கிறாய், இந்த தண்ணீரை கொண்டு நீதான் யா அல்லாஹ் தாகத்தை தீர்க்கிறாய். இப்ப நீதான் அப்படி சொன்னா அல்லாஹ் எங்க வைக்கிறோம்? முன்னாடி வைக்கிறோம். முகாத்தப் முன்னிலைப்படுத்தணும் அல்லாஹ்.
நீதான் அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாய். சாப்பிட உக்காரோம், யாரெல்லாம் இந்த சாப்பாட்டை கொண்டு நீதான் அல்லாஹ் என் பசியை தீர்க்கிறாய். ரூம்ல போறோம், இருட்டா இருக்கு, லைட்டு போடுறோம், லைட்டு வெளிச்சம் வந்த உடனே யாரெல்லாம் இந்த லைட்டை கொண்டு எனக்கு நீதான் எல்லாம் தேவையை பூர்த்தி செய்யற. இந்த லைட்டு வருவதற்காக வேண்டி கரண்டை நீதான் எல்லாம் கொடுத்த. அந்த கரண்ட் என் கையில பட்ட எனக்கு ஆபத்து என்பதற்காக வேண்டி சுவிட்ச நீதான் எல்லாம் கொடுத்த. இப்படியே நம்முடைய ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போது என்ன பண்ணணும், நம்ம அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதைத்தான் நமக்கு என்ன பண்ணாங்க, நம்ம சொல்லி காட்டினாங்க. நைட்டு தூங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ ஓதுவாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வாஹியா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் மௌத்தாகுகிறேன், வாஹியா நான் காலையில ஹயாத்தாக எழுந்திருக்கிறேன். அப்போ உன்னுடைய உதவியை கொண்டுதான் நான் தூங்குறேன், அப்ப நீதான் என்னை தூங்க வைக்கிறாய். வாஹியா காலையில் நான் உன்னுடைய பெயரை கொண்டுதான் எழுந்திருக்கிறேன், அப்ப காலையில என்ன நீதான் எல்லாம் எழுப்பி விடுற. அப்ப நம்ம தூங்க வைக்கிறது யாரு, அல்லாஹ் தான் தூங்க வைக்கிறான். விளைஞ்சல எத்தனையோ நபர்கள் புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. நாமே சில நேரத்துல எல்லா நாளும் தூங்கக்கூடிய நாம் சில நேரத்துல தூக்கம் வராம சிரமப்படுகிறோம், தூங்காம முழிக்கிறோம். 2 மணி வரைக்கும் என்ன செய்யறோம், தூங்காம முழிச்சிட்டு இருக்கோம்ல. அப்ப தூக்கம் நம்முடைய கண்ட்ரோல் என்று இருந்தா நாம என்ன செய்யணும், படுத்த உடனே தூங்கிடணும். அல்லாஹ் தஆலா தான் நம்மை தூங்க வைக்கிறான். அப்ப நாம எப்ப தூங்குனா நமக்கு நல்லது என்று அல்லாஹ் தஆலா விளங்கி இருக்கிறான், அவன் நம்மளை தூங்க வைக்கிறான். காலையில நம்ம ஹயாத்தை கொடுத்து அல்லாஹ் தான் என்ன செய்யறான், நம்மை எழுப்புகிறான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டுதான் நான் தூங்குறேன், நீ தான் என்னை தூங்க வைக்கிற. உன்னுடைய பெயரை கொண்டுதான் நான் காலையில எழுந்திருக்கிறேன், நீ தான் என்னை எழுப்பி விடுகிறாய். காலையில எழுந்தவன அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். எப்படியாப்பட்டவன் நீ, அஹ்யானா எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தாய், பஅதமா அமாதனா இரவு நாங்கள் தூங்கியதற்கு பின்னால், எங்களை தூங்க வைத்ததற்கு பின்னால் காலையில் எங்களை ஹயாத்தாக்கினாயே, உனக்கே எல்லா புகழும். வ இலைக நுஷூர் உன் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்தடுத்த தேவைகளுக்கு முன்பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வணஞ்சிங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலையில துஆ ஓதுவாங்க, மாமின் நிஅமத்தின், யா அல்லாஹ் யாருக்கு எத்தனையோ நிஅமத்துகள் என்னவாகுது எனக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு, எத்தனையோ நிஅமத்துகள் என்ன இருக்கு எனக்கு காலையில வந்து கொண்டே இருக்கிறது. இந்த எல்லா நிஅமத்தும் ஃபமின்க உன்னிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. வஹதக நீ ஒருத்தவன் தான் இந்த நியமத்தை கொடுத்த. காலையில் எத்தனையோ நியமத்துகள் நம்முடைய உடல் என்னவாகுது, வெளியாகுது இல்ல. கோடிக்கணக்கான நியமத்துகள் நமக்கு என்னவாகுது, காலையில வெளியாகுது. நமக்கு கோடிக்கணக்கான தேவைகள் நமக்கு என்னவாகுது, காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல பூர்த்தி ஆகுது. இந்த தேவைகளை உன்னிடத்திலிருந்து தான் நான் அடைந்து கொண்டேன். வஹதக நீ ஒருத்தவன் தான் கொடுத்த, வேற யாரும் எனக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்யவில்லை. காலையில் எழுந்த உடனே கண்ணு தெரியுது, இந்த கண்ணை நீ தான் பார்க்க வைக்கிற, வேற யாரும் கண்ணை என்ன பண்ணல, பார்க்க வைக்கவில்லை. காலையில் எழுந்த உடனே காது கேட்குது, வாய் பேசுது, கை கால் வேலை செய்யுது, எல்லா உறுப்புகளும் சலாமத்தான முறையில நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நியமத்தெல்லாம் உன் புறத்திலிருந்து தான் வந்திருக்கு யா அல்லாஹ். வஹதக நீ தரித்தவன், நீ மட்டும்தான் இந்த நியமத்தை, நீ மட்டும்தான் இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். லா ஷரீக லக உனக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நீ யாரையுமே கூட்டாளி ஆக்கிக்கலையா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவன துஆ ஓதுவாங்க. இப்ப நாம காலையில எழுந்திருக்கிறோம், அல்லாஹ்வை எப்படி ஞாபகம் செய்யணும்? காலையில் எழுந்தவன யா அல்லாஹ் நீதாயெல்லாம் என்னை எழுப்பி விட்டாய், நீதாயெல்லாம் இந்த கண்ணை பார்க்க வைக்கிற, நீதாயெல்லாம் இந்த உறுப்புகளை வேலை செய்ய வைக்கிற, நீதாயெல்லாம் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறாய் என்ற எண்ணத்தோடு எழுந்திருக்கிறோம், என்ற எண்ணத்தோடு எழுந்திருக்க வேண்டும். இவ்வாறு இந்த எண்ணத்தோடு எழுந்திருக்கக்கூடிய மனிதர் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். அவரை ஞாபகம் செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அடுத்தடுத்து நமக்கு ஒவ்வொரு வேலைகளாக காலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு வேலைகளா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இரவு தூங்கும் வரை நமக்கு கோடிக்கணக்கான வேலைகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது எல்லாம் நம்ம வேலைகள் பார்க்கிறோம், ஆனா அது எல்லாமே நம்முடைய தேவைகள். அது எல்லாம் என்ன நம்முடைய வேலை கிடையாது. அது சாப்பிடுதல் நம்முடைய வேலையா, அது நம்முடைய தேவை. ஆடை அணிதல்ங்கிறது நம்முடைய வேலையா, அது நம்முடைய தேவை.
பிள்ளைகளை வளர்க்குதல்ங்கிறது நம்முடைய வேலையாது, நம்முடைய தேவை. மனைவியை கவனிக்குதல் வேலையாது, தேவை. குளிக்குதல் வேலையா தேவையா? தேவை. நமக்கு பல்லு விளக்குதல் தேவை. நாம் எதையெல்லாம் வேலை வேலை என்று நாம் ஒதுக்குகிறோமோ அது எல்லாமே நம்முடைய தேவைகள். இந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். காலையில எழுந்து பல்லு விளக்கும், அந்த பல்லு விளக்குவதற்குரிய பிரஷ் இல்லாம பல்லு விளக்க முடியுமா? பிரஷ் இல்லாம பல்லு விளக்க முடியுமா? அந்த பிரஷ் நமக்கு தேவை. அந்த பிரஷை கொடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பேஸ்ட் நமக்கு தேவை. அந்த பேஸ்டை கொடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பல்லு வளர்க்கறதுக்கு கையில சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தஆலா. இது எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த தேவை பூர்த்தி ஆகும் போது இதை நீதாய் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறாய் என்று ஒரு மனிதர் சிந்தனை கொண்டு வரும்போது அவர் அல்லாஹ்வே திக்ரு செய்தவரா மாறுகிறார். அவர் யாரை திக்ரு செய்யறார்? இப்போ அல்லாஹ்வை திக்ரு செய்யறார். இந்த சிந்தனை இல்லாமல் பல்படு எடுத்து பேஸ்ட் எடுத்து பல்ல வளர்க்கிறார் ஒரு மனுஷன், பல்லு சுத்தமாகுமா? சுத்தமாகும். ஆனா அவர் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவருக்கு இருந்ததா என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவருக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அவர் பொடுபோக்கா போயிட்டார். அல்லாஹ்வை நினைப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ் நினைக்காத மனிதரா போயிட்டார். அவர் அல்லாஹ் நினைக்க முடியுமா? முடியாத இடத்துல பிரஷ பார்த்த உடனே இந்த தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தான்ங்கிற சிந்தனைய ஒரு மனிதர் கொண்டு வரலாமா? கொண்டு வர முடியாதா? கொண்டு வரலாம். ஏன்னா அல்லாஹ்வை மறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது மனுஷனுக்கு. அல்லாஹ்வை மறக்க முடியுமா? பெரியார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் மறக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. துன்யாவில யாரை வேண்டுமானாலும் மறந்துடலாம், யாரை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? துன்யாவில மறக்கலாம். ஆனா மறக்க முடியாத ஒரு நபர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அல்லாஹ்வை நம்ம மறக்கிறோமே, அல்லாஹ்வை நம்ம மறக்கல. அல்லாஹ்வை மறப்பதை நாம் பொடுபோக்கா இருக்கும். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு பொடுபோக்காக இருக்கிறோம். பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க, நிசியானுல்லாஹி தன்புன்னு சொல்ல மாட்டாங்க பெரியார்கள். அல்லாஹ்வை மறக்குதல் பெரிய பாவம் அப்படி சொல்ல மாட்டாங்க. கஃபலத்துல்லாஹி தன்புன், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு பொடுபோக்கா நீ இருக்கிறீங்களே அதுதான் பாவம் என்று சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வை மறக்க முடியாது. அல்லாஹ்வை மறப்பதற்கு ஒரு வாய்ப்பு சொல்லி கேட்ட பாருங்க. இந்த காரணத்தினால நான் அல்லாஹ்வை மறந்துட்டாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த காரணத்தினால நான் அல்லாஹ்வை மறந்துட்டேங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் வியாபாரம் செய்யறேங்க அதனால அல்லாஹ்வை மறந்துட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரத்தை கொண்டு உன்னை வாழ வைப்பது அல்லாஹ் தான். அந்த வியாபாரம் என்பது தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் தஆலா. அதான் கலிமாவே லா இலாஹ இல்லல்லாஹ். உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப கடையால நான் அல்லாஹ் மறந்துட்டேன் என்று சொன்னால் நீ பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். கடையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியவே முடியாது. வழிமாறுகள் இடத்துல நீங்க போய் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு வஸ்து உங்களை அல்லாஹ் மறக்கடிக்குதான்னு கேட்டு பாருங்க. எங்களை எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹ் மறக்கடிக்கவே இல்லை. எல்லா வஸ்துவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை காட்டக்கூடிய கண்ணாடியா இருக்குன்றாங்க. எல்லாமே எல்லா வஸ்துவும் என்னவா இருக்கு? அல்லாஹ்வை காட்டக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வஸ்துவாகத்தான் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடியதாக எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. பெண்கள் சொல்றாங்க, சமையல் செஞ்சுட்டு இருந்தா அதனால அல்லாஹ் திக்ர் செய்ய ஞாபகம் இல்லை, வீட்டு வேலைகள் செய்த காரணத்தினால அல்லாஹ் ஞாபகம் செய்ய எனக்கு நேரம் இல்லை என்று சொல்றாங்க. துணி துவைக்குதல் ஒரு தேவை. அந்த தேவையை சக்தியை கொடுத்து பூர்த்தி செய்யறவன் யார்? அல்லாஹ் தஆலா. துணி துவைப்பதற்கு சோப்பு யார் கொடுத்தா? அல்லாஹ். தண்ணி யாரு கொடுத்தா? அல்லாஹ் தஆலா. பவுடர் யாரு கொடுத்தா? அல்லாஹ் தஆலா. துவைப்பதற்கு ஹயாத்து, சக்தி, இல்மி, காட்டு இதெல்லாம் கொடுத்தது யார்? அல்லாஹ் தஆலா. துணி துவைக்க உட்காரும், யாரெல்லாம் இந்த துணியை நல்ல முறையில் துவைக்க வைக்கக்கூடியவன், நீதாயால துவைக்க வைக்கக்கூடியவனா இருக்கிற, எனக்கு எந்த சக்தியுமே இல்லையா அல்லாஹ் என்று அங்க அந்த அழுக்கு துணியை வைத்து அல்லாஹ் என்ன செய்யலாம்? நம்ம ஞாபகம் செய்யலாம். சமைக்க போறோம், சமைக்கக்கூடிய நேரத்துல எல்லாம் வெங்காயத்தை நீதான் எல்லாம் கொடுத்த, தக்காளி நீதான் எல்லாம் கொடுத்த, அரிசி நீதான் கொடுத்த, கேஸ் நீதான் கொடுத்த, அடுப்பு நீதான் கொடுத்த, இதையெல்லாம் எந்த அளவு போடணுங்கிற அந்த அறிவு நீதான் எல்லாம் கொடுத்த என்று சமைக்கும் போது கூட அல்லாஹ்வை நாம் என்ன செய்ய முடியாது? மறக்க முடியவே முடியாது. ஆண்கள் வியாபாரத்துக்கு போன அதனால அல்லாஹ் மறந்துட்டேன்னு சொல்றாங்க, பெண்கள் வீட்டு வேலை செய்யுதுன்னு அதனால அல்லாஹ் மறந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் அல்லாஹ்வை மறக்க முடியுமா?
அல்லாஹ்வை மறக்க முடியவே முடியாது. இந்த வஸ்துவின் காரணத்தினால் நான் அல்லாஹ்வை மறந்துட்டேன் என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்று சொன்னால் அவர் விளங்காமல் பேசுகிறார். எந்த வஸ்துவை அவர் காட்டுகிறாரோ அந்த வஸ்துவை கொண்டு அல்லாஹ் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். நான் வண்டி ஓட்டிட்டு வந்தாங்க, அதனால அல்லாஹ்வை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். வண்டி ஓட்டுறதுலயே என்னுடைய முழு சிந்தனை இருந்ததால நான் அல்லாஹ் ஞாபகம் செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனா ஷேகுமாக சொல்லி காட்டாங்க, வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனே அல்லாவோட சிந்தனை வந்துடும். யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் கியர் போட வைக்கிற, நீதான் யா ஆக்சிலேட்டர் கொடுக்க வைக்கிற, எங்க பிரேக்கு போடணும், எங்க கியரை மாத்தணும், எந்த இடத்துல ஸ்டேரிங் எந்த கண்ட்ரோல வளைக்கணும், இவ்வளவு பெரிய வண்டி எனக்கு நீதான் எல்லாம் கண்ட்ரோல் ஆக்கி கொடுத்துருக்கிற என்று இந்த வண்டியை வைத்து அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை நாம் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய வஸ்து நாம சொல்றோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய வஸ்துவார். பெரியார்கள் சொல்லி நமக்கு நேரம் பத்தலைன்னு சொல்லணும். 24 மணி நேரம் நமக்கு என்ன ஆகல, பத்தலை நாம சொல்றோம். ஆனா பெரியார்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நினைப்பதற்கு 24 மணி நேரம் எனக்கு போதலைன்னு சொல்றாங்க. 24 மணி நேரம் என்ன ஆகல, எனக்கு நேரம் போக மாட்டேங்குது. சில பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு நேரமே என்ன ஆகுது, போக மாட்டேங்குது, அதனால போனை பார்க்கறேன், பொழுதுபோக்கு டைம் பாஸுக்காக புக்ஸ் படிக்கிறேன், எனக்கு நேரமே போக மாட்டேங்குது சில பேர் சொல்றாங்க. ஆனா வலிமார்கள் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ்வை நினைப்பதற்கு நேரமே பத்த மாட்டேங்குது. அவ்வளோ விஷயங்களை கொண்டு அல்லாஹ் எனக்கு தேவை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகுத பார்க்க எனக்கு என்ன ஆக மாட்டேங்குது, நேரம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதே நாம் பிரியப்பட வேண்டும். இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தேவைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் என்ற சிந்தனையை கொண்டு வந்து இந்த நேரத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த அஸ்ரத்தின் மூலமாக இந்த விஷயங்களை யார் சொல்லிக் கொடுக்குறான், உங்களுக்கு அல்லாஹ் தான் சொல்லிக் கொடுக்குறான். இப்ப முன்னாடி நீங்க யாருமே இல்லை, நான் பயான் பேச முடியுமா? உங்களை பயானை கேட்பதற்காக வேண்டி கொண்டு வந்து உட்கார வச்சது யாரு, அல்லாஹ் தான் உட்கார வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு தேவை பூர்த்தி செய்யறான், உங்களின் மூலம் எனக்கு தேவை அல்லாஹ் என்ன செய்யறான், பூர்த்தி செய்கிறான். நம்ம இந்த சிந்தனை இருக்குல்ல, இதே சிந்தனை நமக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தேவை பூர்த்தியான உடனே யாரும் இந்த தேவையை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்யற, ட்ரெஸ் எடுத்து போட போறோம், ட்ரெஸ்ஸை நீதான் எல்லாம் கொடுத்த மானத்தை மறைக்கிற, தலையை சீவ போறோம், சீப்பி நீதான் எல்லாம் கொடுத்த, குளிக்க போறோம், தண்ணி நீதான் எல்லாம் கொடுத்த, சோப்பு நீதான் எல்லாம் கொடுத்த. ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் மறக்க முடியுமா பாருங்க, அல்லாஹ்வை மறக்க முடியவே முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் அந்த தேவையை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்யற, நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிறாய் என்ற எண்ணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் 24 மணி நேரமும் மனுஷனுக்கு தேவை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப 24 மணி நேரமும் அந்த தேவை பூர்த்தி ஆகும் போது எல்லாம் நீதான் பூர்த்தி செய்கிற என்ற சிந்தனையை கொண்டு வந்துகிட்டே இருந்தா அவர் 24 மணி நேரமும் அல்லாஹ் ஞாபகம் செஞ்சவரா போயிடுவார். ஒரு வினாடியாவது அல்லாஹ் மறக்க முடியுமா? ஒரு வினாடியாவது நமக்கு தேவை இல்லாம இருக்கா? ஒரு வினாடியாவது அல்லாஹ் நமக்கு தேவை பூர்த்தி செய்யாம இருக்கிறானா? அப்ப 24 மணி நேரம் நம்முடைய தேவை அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கான், பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும், நம்முடைய ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் யாரும் அந்த தேவை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்யற, இந்த தேவையை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிறாய் என்று நாம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்த அடியார்களாக நாம் இருக்கவும் மாட்டோம் நண்பர்களே. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். எல்லாத்தையுமே கூப்பிட்டு சொல்றான், உதுகுருல்லாஹ திக்ரன் கசீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமா ஞாபகம் செய்யுங்க, அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு. நமக்கு தேவைகள் தான் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. உங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கு. அந்த அதிகமான தேவைகளை உங்களுக்கு அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த தேவைகள் பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ்வை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. இந்த தேவை நீதாயாலா பூர்த்தி செய்யற, கடையை கொண்டு என்னை நீதாயாலா வாழ வைக்கிற, மனைவியின் மூலம் எனக்கு அன்பை நீதாயால வெளிப்படுத்தி காட்டுற, குழந்தைகளை கொண்டு ஒரு அன்பை நீதாயால எனக்கு கொடுக்குற, என்னுடைய மனைவிக்கு நீதாயாலா என் மூலமாக ரப்பா இருக்கிற, என் பெற்றோர்கள் மூலியமாக நீதாயாலா எனக்கு ரப்பா இருக்கிற, என் ஆசிரியர் மூலியமாக நீதாயான கல்வி கற்றுக் கொடுக்குற. இப்படியே தேவை பூர்த்தி ஆகிற இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வருவோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வை சந்திப்பதை பிரியப்படுகிறோம் அர்த்தம். நம்மளை சந்திக்கிறது யார் பிரியப்படுறா, அல்லாஹ் பிரியப்படுகிறான். நாம் செயலால் இந்த சிந்தனையை கொண்டு வராமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் உள்ளத்தால் அல்லாஹ் வெறுக்காவிட்டாலும் செயலால் அல்லாஹ் வெறுக்கிற மாதிரிதான். அல்லாஹ்வுடைய சந்திப்பை செயலால் என்ன செய்யறோம், நம்ம
வெறுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அல்லாஹ் தாலா நம்மை சந்திப்பது என்ன செய்யறான், அல்லாஹ் தாலா வெறுத்து விடுகிறான். அல்லாஹ் தாலா இதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சதா அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே அல்லாஹ் தாலாவுடைய சிந்தனையிலேயே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒவ்வொரு தேவை பூர்த்தியாகுமோ தேவையை நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிறாய் என்று அல்லாஹ் தாலா முன்னோக்கி அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.